வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான அறிவும் ஆன்மீகம். கருடனும் பல்லியும் காசியில் இருப்பதில்லை. காரணம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஏழேழு ஜென்மத்திற்கும் செய்த பாவங்களை போக்குகின்ற தலமாக காசி கருதப்படுகிறது. ஆனால் இங்கு கருடன் சுற்றுவதையும் பல்லியையும் எங்கும் காண முடியாது. பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் சுயம்பு லிங்கத்தை நிறுவ வேண்டும் என்று கூறி காசியில் இருந்து லிங்கத்தை எடுத்து வரும்படி கூறினார். காசியை நோக்கி அனுமன் வரும்போது ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் தென்பட குழம்பி போகிறார். காசி முழுவதும் தேடியும் அவருக்கு சுயம்புலிங்கம் தென்படவில்லை. அப்போது கருடன் அவருக்கு உதவ நினைத்து சுயம்புலிங்கத்துக்கு மேலாக வட்டமடித்து வலம் வந்து கொண்டிருந்தார். அதேபோல் பல்லியும் சுயம்புலிங்கம் இருக்கும் திசையை பார்த்து கத்தி காட்டிக் கொடுத்தது. கருடனுக்கும் பல்லிக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு லிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்ட அனுமனை காசியின் காவல் தெய்வமான காலபைரவர் தடுத்தார். இருவருக்கும் இடையே சண்டை வலுக்க ஆரம்பிக்க தேவலோகத்தினர் சண்டையை நிறுத்த காலபைரவரிடம் வேண்டிக் கொண்டனர். காலபைரவரும் சம்மதித்து சுயம்புலிங்கத்தை அனுமன் எடுத்துச் செல்ல சம்மதித்தார். ஆனால் தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டிக் கொடுத்ததால் கருடனுக்கும் பல்லிக்கும் காசியில் எங்கும் நீங்கள் தென்படக்கூடாது என்ற சாபத்தை வழங்கினார்.